சங்கராபுரம் அருகே விஷம் கலந்த அரிசியை போட்டு 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் சாகடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே துரைராஜ் என்பவர் புறா மற்றும் கோழிப்பண்ணை அமைத்து பராமரித்து வந்தார். இந்த நிலையில் பண்ணையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட புறாக்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த துரைராஜ் அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அரிசியில் விஷம் கலந்து வயல் பகுதியில் மர்ம நபர்கள் வீசி சென்றுள்ளதும் இதனை உட்கொண்ட புறாக்கள் இறந்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விஷம் கலந்த அரிசியை புறாக்களுக்கு போட்டு சென்று மர்ம நபரை தேடி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் கேட்டதால் ஊழியர்களிடம் மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பாவளம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் மதுப்பிரியர்களிடம் கூடுதலாக 10 ரூபாய் கேட்பதாக புகார்கள் வந்தது. இந்நிலையில் அரசு மதுபான கடைக்கு சென்று மது வாங்கிய ஒருவர் ஊழியரிடம் பில் கேட்டுள்ளார். அதில் மது பாட்டிலின் விலையை போட்டுவிட்டு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதால் ஊழியரிடம் மதுப்பிரியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுப்பிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வண்டலூர் அருகே பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 30 லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதமானது. வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலை கீழக்கோட்டையூரில் அமைந்துள்ள பர்னிச்சர் கடையில் கரும்புகையுடன் தீப்பற்றி எறுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதற்கிடையில் மரப்பொருட்களில் தீப்பற்றிக் கொண்டதால் மளமளவென எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு 4 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் வெகுநேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் இருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானதாக கூறப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் காரைக்கால் கடற்கரையில் நாய்கள் மற்றும் பூனைகள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள், ராஜபாளையம் நாய்கள் உள்ளிட்ட 20 வகை நாய்களும், மேலும் பூனை வகையில் பெர்ஷியன், நாட்டு பூனை என மொத்தம் சுமார் 200 செல்ல பிராணிகள் இடம்பெற்றன. இறுதியாக நடுவர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த செல்ல பிராணிகளுக்கு அவர்களது உரிமையாளர்களிடம் பரிசுகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். பல்லடத்தில் திமுக நகர கவுன்சிலரை கைது செய்யக் கோரி நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளம்பாளையம் அர்ஜுன் காலனி பகுதியில் பொதுமக்கள் மேளதாளங்கள் அடித்தும் நடனங்கள் ஆடியும் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த திமுக 1வது வார்டு கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் அப்பகுதி மக்களிடையே தங்களது கோவிலுக்கு வந்து மேளம் அடிக்க சொன்னால் அடிக்க மாட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பியதோடு ஜாதி பெயரை குறிப்பிட்டு தவறாக பேசி அப்பகுதி இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திமுக கவுன்சிலரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மங்களம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு வந்த பல்லடம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பொதுமக்களிடம் உடனடியாக புகார் அளிக்கும்படியும் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்த பின்பு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.